ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாம்ல வெற்றி அடைவதற்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கு தமிழ். தமிழ் பொறுத்தவரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடப்பகுதியில இலக்கணங்கள் பேஸ் பண்ணி நான் வீடியோவா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிக மிக பயனுள்ளதா அமையும். நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டாலே, நீங்க என்ன பண்ணலாம்? தமிழ்ல 20 மதிப்பெண் குறையாமல் கண்டிப்பா எடுத்துறலாம். ஸோ நான் வீடியோவ 2 வீடியோக்களாக சென்ட் பண்ண போறேன். ஏன்னா, ஒரே வீடியோல நம்ம வந்து தமிழ் இலக்கணம் முழுவதையும் கவர் பண்ண முடியாது. ஸோ அது லென்த்தா போகுதுன்றதுனால நான் 2 வீடியோவா சென்ட் பண்ண போறேன். அதுல முதல் வீடியோ இது. மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா வீடியோ போக போக உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல சொல்ல ஹிண்ட்ஸ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, அடுத்து எக்ஸாம் அன்னைக்கு ரிவிஷன் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்முடைய ஜாயின் பட்டனை மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ரிவிஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் அப்படின்னாவே அது 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல் இதை 2 முழுவதையும் பார்க்க போறோம். அடுத்த வீடியோல பொருள், யாப்பு, அணி இந்த 3 பற்றி அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து சார்பெழுத்து. இப்ப முதல் எழுத்து மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 30 எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு. மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு. இப்போ உயிர் எழுத்துக்கள் 12ம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயை திறத்தல். வாயை திறக்கும் பொழுது, உதடுகள் குவியும் பொழுது, விரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த உயிர் எழுத்துக்கள் உருவாகுது. உயிரெழுத்துக்கள் எப்படி உருவாகுது? வாயை திறத்தல், உதடுகள் குவித்தல், உதடுகள் விரித்தல். இதன் மூலமா இந்த உயிரெழுத்து உருவாகுது. அதே மாதிரி மெய்யெழுத்து மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் கசட தபர வல்லினம், நெங்கன நெமன மெல்லினம், எரள வளல இடையினம். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இலக்கண கொஸ்டின்ஸை ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ மெய்யெழுத்துனா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது எல்லாம் வல்லின எழுத்துக்கள். வன்மை ஒலி கொண்டது. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இது மென்மையான ஒலியை கொண்டிருக்கும். இது மெல்லினம். இ, இர், இல், இவ், இல், இல். இது எல்லாமே இடையினம். வன்மையாகவும் மென்மையாகவும் ஒலிக்கக்கூடியது. அதனால இதை இடையினம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் 216. இப்ப நம்ம முதல் எழுத்து 30 பார்த்துட்டோம். அடுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து 30, சார்பெழுத்து 10. உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்ப எழுத்துன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துன்றது உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்தது தான் முதல் எழுத்துன்னு சொல்றோம். சார்பெழுத்துன்றது 10 வகைப்படும். இப்ப நம்ம இந்த 10 வகையையும் ஒன்றன் பின் ஒன்றா நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை அளவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குறில் எழுத்து அப்படின்னா ஒரு மாத்திரை. குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. மெய் எழுத்துனா அரை மாத்திரை. குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய் எழுத்துனா அரை மாத்திரை. இப்போ ஒரு பேர் நீங்களே உங்களுடைய பெயரை எடுத்து பிரிச்சு பாருங்க. இப்ப நான் சரவணா. இப்ப இது என்ன எழுத்து? குறில் எழுத்து. எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. இது குறில் ஒரு மாத்திரை. வா குறில் ஒரு மாத்திரை. நா
நெடில் எழுத்து அரை 2 மாத்திரை. இப்போ மொத்தம் இந்த எத்தனை சரவணான்றது எத்தனை மாத்திரை ஒலிக்கும்? 1, 2, 3, 5. புரியுதுங்களா? ஸோ இதுவே இதுல மெய்யெழுத்து வந்தா அரை மாத்திரை ஒலிக்கும். ஸோ இது உங்களுக்கு ஓகே. இப்போ இது கண் சிமிட்டும் அளவுக்கு தான் மாத்திரை அளவு கணிக்கிறாங்க. அடுத்து இப்போ உயிர்மெய் அப்படின்னா இப்போ சார்பெழுத்துகளுடைய வகைகளை வரிசையா பார்க்க போறோம். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர்மெய்ன்றோம். ஸோ இதனுடைய ஒலி வடிவம் எப்படி இருக்கும்? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தினுடைய ஒலி தான் உயிர்மெய்யா உருவாகுது. அடுத்து வரி வடிவம்ன்றது ஒலிக்கும் கால அளவையும் உயிரெழுத்தையும் சார்ந்து இருக்கிறது தான் இந்த வரி வடிவம். அடுத்தது ஆயுதம்ன்றது தனி குறில் முன் தனக்கு முன் உள்ள குறில தனக்கு பின் உள்ள வல்லின உயிர்மை, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இது என்ன ஆகும்? ஆயுத எழுத்து உருவாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃகு. இப்ப எஃகு ஏன்ற எழுத்து என்னது? அக்குக்கு முன்னாடி உள்ள ஒரு குறில் எழுத்து ஏ, அதுதான் தனக்கு முன் குறில், இதுக்கு முன்னாடி குறில். தனக்கு பின் வல்லினம் உயிர்மை. இப்போ வல்லினம் உயிர்மைனா என்னது? கசட தபர வல்லினம். அப்ப அந்த கா வரிசையில் வரக்கூடிய கு. ஓகேங்களா? ஸோ அப்ப தனக்கு முன் குறில், அடுத்தது வல்லின உயிர்மை. இது இரண்டுக்கும் நடுவுல தான் அக்கு உருவாகும். ஆயுத எழுத்து கண்டிப்பா தனித்து இயங்கவே இயங்காது. அடுத்தது உயிரிழப்படை. அளபெடை அப்படின்னா நீண்டு ஒலித்தல். அளபெடைனா என்னதுங்க? நீண்டு ஒலித்தல். ஸோ இந்த உயிரிழப்படை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வரும், இடையில வரும், கடையில வரும். 3 இடத்துலையுமே வரும். ஒரு சொல்லின் முதல், இடை, கடை 3லுமே வரும். ஸோ உயிரிழப்படை பொறுத்த வரைக்கும் 3 வகைப்படும். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். செய்லிசை, இன்னிசை, சொல்லிசை. செய்லிசை, இன்னிசை, சொல்லிசை. இப்ப செய்லிசைனா செயல்ல ஓசை குறையினாலும் அந்த ஓசையை அதிகமாக்குவதற்காக உருவாகிறது தான் செய்லிசை அளபடை. இன்னிசைனா இனிய ஓசைக்காக என்ன ஆகுங்க? நீண்டு ஒலிக்கிறது தான் இன்னிசைன்னு சொல்றோம். சொல்லிசைனா ஒரு பெயர் சொல்லு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெயர் சொல்லு எச்ச சொல்லா திரிந்து உருவாகிறது தான் சொல்லிசை அளபடை. இப்ப செய்லிசைன்றதுக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம். செய்லிசை அளபடைக்கு மற்றொரு பெயர் என்னது? இசை நிறை அளபடை. அடுத்தது இதற்கு எடுத்துக்காட்டு ஓதல், உரார்க்கு, படா. இப்ப இது முதல்ல உருவாகுது, இங்க இடையில வருது, இங்க கடையில வருது. அப்ப செய்லிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துலையுமே உருவாகும். இன்னிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு கெடுப்பதும், எடுப்பதும். அடுத்தது உரநசை, வரநசை. நசைனா விருப்பம், நசையினா விரும்பி. அவ்வளவுதான் உயிரிழப்படை. அடுத்தது ஒற்றலப்படை. ஒற்றலப்படைனா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈ, இல், இல். இதோட அக்கு. இந்த மொத்தம் 10 எழுத்துக்கள்ல தான் என்ன ஆகுங்க? இதோட சேர்ந்துதான் இந்த எழுத்து உருவாகும், ஒற்றலப்படை. ஸோ இப்போ எடுத்துக்காட்டு எக்கிலங்கிய, வெகுவார்க்கு இல்லை. எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கிலங்கிய, வெகுவார்க்கு இல்லை. இந்த எழுத்துக்களோட தான் இந்த ஒற்றலப்படை உருவாகும். குறுக்கம்னா என்னது? குறுகிய ஓசை. அளபடைனா நீண்டு ஒலிக்கக்கூடியது, குறுக்கம்னா குறுகிய ஓசை. இப்ப ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இப்ப இந்த ஐகார குறுக்கம் 2 மாத்திரை அளவுல இயல்பாகவே ஒலிக்கும். ஐகார குறுக்கம்னா 2 மாத்திரை அளவு. ஔகார குறுக்கம்னாலும் 2 மாத்திரை. இப்ப ஐகாரம்னா முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும். இப்ப இந்த ஐகாரத்துக்கு முதல்ல வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரையா ஒலிக்கும். அதுவே இடையில வரும் பொழுது 1 மாத்திரை அளவா ஒலிக்கும். கடைசியா வரும் பொழுது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். இப்ப பாருங்க, ஒய் இதை பிரிச்சா என்ன வரும்? யூ கூட்டல் ஐன்னு சொல்றோம். அப்ப இது என்னது? ஐகாரம். ஐகாரம்.
சரி, இப்ப இது முதல்ல வருது. அப்ப இதனுடைய மாத்திரை அளவு என்னது? 1½ மாத்திரை. இப்ப இது இடையில வருது. இம் கூட்டல் ஐ. அப்ப இதற்கான மாத்திரை 1 மாத்திரை. கடைசியா வருது. அப்ப இதற்கான மாத்திரை 1 மாத்திரை. புரியுதுங்களா? இப்ப ஐகாரம்னா 2 மாத்திரை அளவு ஒலிக்கணும். ஆனா இது குறைந்து ஒலிக்கிறதுனால இது ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். இது எந்தெந்த இடத்துல வரும்னா முதல், இடை, கடையில வரும். முதல்ல அரை மாத்திரை அளவு குறைஞ்சு 1½ மாத்திரை ஒலிக்கும். இதே இடை, கடையில 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. வையம், சமையல், பறவை. அடுத்து ஔகாரம். ஔகாரமும் 2 மாத்திரை தான். இது முதல்ல மட்டும்தான் வரும். இடை, கடையில வரவே வராது. இடையிலையும் வராது, கடையிலையும் வராது. அப்ப முதல்ல வரும் பொழுது இதே மாதிரி என்ன ஆகும்? 1½ மாத்திரையா தான் இது ஒலிக்கும். இப்ப ஔவையார், வௌவால், அதாவது தனியா வரும் பொழுது 2 மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஔகார குறுக்கமா வரும் பொழுது எப்படி வருங்க? 2 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1½ மாத்திரை அளவுல ஒலிக்கும். இதுவே மகரமும் ஆயுத குறுக்கமும் அரை மாத்திரையில தான் ஒலிக்கும் தனியா. இதே வார்த்தையா வரும் பொழுது அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவு இரண்டுமே ஒலிக்கும். இப்போ போலும், போன், மருளும், மருண். இப்ப முள் தீது ஆயுத எழுத்துனா என்னது? அக்கு. அப்ப முக்தீது. கல் கூட்டல் தீது கக்ரீது. ஸோ இந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து முற்றிய லுகரம். முற்றிய லுகரம். ஃபர்ஸ்ட் குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். குற்றிய லுகரத்தை பிரிச்சு எழுதுனா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இதுவே குற்றிய லிகரம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். லிகரம், இகரம். லுகரம் இல் கூட்டல் உ, உகரம். இல் கூட்டல் இ, இகரம். புரியுதுங்களா? சோ இப்ப குற்றிய லிகரத்தை பொறுத்த வரைக்கும் 1 மாத்திரை அளவுல தான் ஒலிக்கும். அது குற்றிய லிகரமா மாறும் பொழுது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. குழந்தை, பூ 1 மாத்திரையில ஒலிக்கும். நடுவுல வந்தாலும் 1 மாத்திரையில ஒலிக்கும். கடைசியா வரும் பொழுது அரை மாத்திரை அளவுல தான் ஒலிக்கும். எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. குற்றிய லுகரம். உகரம். உகரம்னா என்னது? ஊ வரிசை. குசுடு, துபுரு அப்படின்னு சொல்லுவோம். குசுடு, துபுரு. இதுதான் உகரம். குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வகைகளை ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்துக்காட்டுகளை ஞாபகம் வச்சுக்கணும். நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நெடில்னா நெடில் எழுத்து இருக்கும். ஃபுல்லா பாருங்க. ஆ, பா, மா, பா, கா, இது எல்லாமே நெடில் எழுத்து. நெடில் எழுத்தோட உகர எழுத்து சேர்ந்து வரும். இததான் நெடில் தொடர் சொல்றோம். ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்துக்கு பக்கத்துல உகர எழுத்து வரும். உயிர் தொடர்னா இங்க பாருங்க. அரசு, ராவ பிரிச்சா இரு கூட்டல் ஆ. இங்க ஈனா ஈ கூட்டல் ஈ. இதெல்லாம் என்னதுங்க? உயிர் எழுத்து. அப்ப இந்த உயிர் எழுத்துக்கு பக்கத்துல நமக்கு உகர எழுத்து வருது அப்படின்னா அதுதான் உயிர் தொடர் அப்படின்னு சொல்றோம். வன் தொடர்னா என்னதுங்க? கசட தபர வல்லினம், எரல நெங்கன நெமன மெல்லினம், எரல வளல இடையினம். இப்ப கசட இக்கு, கசட தபர அதுதான் மெய் எழுத்து. இக்கு, இச்சி, இட்டு. புரியுதுங்களா? இதே மாதிரி நெங்கன நெமன. அடுத்து இடைனா எரல வளல. புரியுதுங்களா? அடுத்து இதே மாதிரி குற்றிய லிகரத்துல கொக்கு யாது, கொக்கி யாது, இதெல்லாம் எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கணும். தோப்பு கூட்டல் யாது, தோப்பி யாது, நாடு கூட்டல் யாது, நாடி யாது, எனப்படுவது யாது, எனப்படுவது யாது. இது டைப் 1. இதே டைப் 2ல மியா அப்படின்னா அசைச்சொல். மியானா அசைச்சொல். இது ஓசை நயத்திற்காக வரக்கூடிய இந்த சொல். இது இப்ப அதிகமா பயன்படுத்துறது இல்ல. கேள் கூட்டல் மியா, கேன்மியா, செல் கூட்டல் மியா, சென்மியா. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். கேன்மியாவை பிரிச்சு எழுதுனா கேள் கூட்டல் மியா. இப்ப குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம் பார்த்துட்டோம். அடுத்து முற்றியல் உகரம். முற்றியல் உகரம்னா ஒரு தனி குரில். இதுதான் தனி குரில் சொல்றோம்.
இதோட வல்லின உகரங்கள் சேர்ந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவுல முழுமையாவே ஒலிக்கும், குறைந்துலாம் ஒலிக்காது. அப்ப குசுடு துபுரு. ஸோ இதோட சேர்ந்து என்ன வருது, தனி குறில் எழுத்து. பூ அப்படின்றது குறில். பா, வி, ஆ, வா. சரிங்களா? இது எல்லாமே என்னதுங்க, தனி குறில் எழுத்து. அடுத்தது எழுத்து இலக்கணம் ஃபுல்லா பார்த்துட்டோம். அடுத்தது சொல் இலக்கணம். இப்போ மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் சொல்றோம், அடுத்தது பதம் சொல்லுவோம், அடுத்தது கிளவி சொல்லுவோம். இது எல்லாமே என்னதுங்க, மொழி சொல் அப்படின்ற வார்த்தையை தான் குறிக்கும். இப்போ மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்து, மொழி முதல்ல எந்தெந்த எழுத்துலாம் வரும், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இது உயிரெழுத்துக்கள் எல்லாமே ஒரு சொல்லினுடைய முதல்ல வரும். அதே மாதிரி கா, சா, தா, நா, பா, மா இந்த வரிசையில வரக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே மொழி முதல்ல வரும். இப்ப எது எதெல்லாம் வராது, வராதுன்றதுக்கு முன்னாடி இப்ப ஞா வரிசையில ஞான்ற எழுத்து மட்டும்தான் வரும். ஞா இந்த வரிசையில ஞா, நே, ஞோ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழி முதல்ல வரும். யா, 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 யு, யூ, யோ, யவ் இந்த எழுத்துக்கள் எல்லாமே மொழி முதல்ல வரும். இதுல வால வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ். இப்ப ஞால ஒரு எழுத்து, ஞால 4 எழுத்து, யா வரிசையில 6 எழுத்து, வா வரிசையில 8 எழுத்து. ஸோ இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் மொழி முதல்ல வரும். இப்ப நமக்கு இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மொழி முதல்ல வரக்கூடிய சொல் எதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப ஞனம் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வார்த்தையா அப்படின்னு நமக்கு தெரியாம போயிடும். ஸோ இது இந்த ஞான்ற வரிசையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் எதுனா இந்த ஞனம் தான். ஓகேங்களா? அப்ப மொழி முதல்ல உயிரெழுத்து 12ம் வரும், க, ச, த, ந, ப, ம இந்த 6 வரிசையில இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் வரும். இதுல இருக்கக்கூடியதுல ஞால ஒரே ஒரு எழுத்து, ஞால 4, யால 6, வால 8. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் மொழி முதல்ல வராது. அடுத்து எது எதெல்லாம் வராது, இதை தவிர இருக்கிறது எதுவும் வராது. ஆயுத எழுத்து கண்டிப்பா மொழி முதல்ல வராது. டா, நா, ரா, லா, ழா, லா, ரா, நா இந்த 8 எழுத்து வராது. மெய் எழுத்து 18 மொழி முதல்ல வராது. அடுத்து இறுதியா வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி முதல்ல வரக்கூடியது. ஒரு சொல்லின் முதல்ல வர்றத பார்த்துட்டோம். சொல்லின் இறுதியில வர்றது உயிர்மெய் எழுத்து வரும். இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, ஈ, இர், இல், இவ், இல், இல், இன் இந்த 11 எழுத்துக்களும் மொழி இறுதியில வரும். அதே மாதிரி எகர வரிசை, ஒகர வரிசை, ஏ, கே, நே, சே, நே இது சொல்றாங்க பார்த்தீங்களா? இதுல எகர வரிசை, ஒகர வரிசை வந்து வராது. வரும்ன்றது உயிர்மெய் எழுத்தும் இந்த 11 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழி இறுதியில வரும். வராததுன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வராது. அளபெடைகள் பிளஸ் உயிரெழுத்து இது வந்து இது வரும். அளபெடைகள் பிளஸ் உயிரெழுத்து இப்போ படா நம்ம பார்த்தோம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்றது கடைசியா வருது. ஸோ இந்த மாதிரி அளபெடையோட ஒரு உயிரெழுத்து சேர்ந்து வருது அப்படின்னா அது வரும். ஆனா உயிரெழுத்து மட்டும் வரவே வராது. அடுத்து ஆயுத எழுத்து என்னதுங்க, வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த 7 மெய்யெழுத்தும் வராது. ஞா வராது, நோ வராது, எகர வரிசை, ஒகர வரிசை வராது. அடுத்தது சொல்லின் இடையில முதல் பார்த்துட்டோம், இறுதி பார்த்துட்டோம். இப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, அளபெடையில மட்டும் உயிரெழுத்து இது எல்லாமே வரும். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். இப்ப இது பார்த்துட்டோம். அடுத்தது இன எழுத்து. இன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிக்கக்கூடிய ஒலிப்பு அது பிறக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து இன எழுத்துன்னு சொல்றோம். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வல்லின மெய் எழுத்தும் 6 மெல்லின எழுத்தும்
அதாவது கசட தவற வல்லினம். ஓகேங்களா? நெங்கன நெமன மெல்லினம். இந்த 6 வல்லின மெய் எழுத்தும் 6 மெல்லின எழுத்தும் எப்படி இருக்கும்? இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இணை எழுத்துக்கள்னா வல்லின மெய் எழுத்தும் மெல்லின மெய் எழுத்தும் இனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆக்கு குறில் உயிர் எழுத்துல குறில் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா நெடில் எழுத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் எழுத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய குறில் எழுத்து காணுங்கிறது நெடில் எழுத்து தான் இணை எழுத்தா இருக்கும். இப்ப ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஓக்கு ஓ. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஐக்கு நெடில் எழு ஐ தான் நெடில், இதுக்கு குறில் கிடையாது. அப்ப ஐக்கு இணை எழுத்து எதுன்னா ஈ, அவுக்கு எதுனா ஊ. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து என்ன வருங்க? குறில் வரும். அளபெடையில மட்டும்தான் நெடில தொடர்ந்து குறில் வரும். எதுக்கு இணை எழுத்தே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. அப்ப இணை எழுத்துனா ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதுல வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் இணை எழுத்துன்னு சொல்றோம். வல்லின மெய் எழுத்தும் மெல்லின எழுத்தும் என்னதுங்க? இணை எழுத்தா இருக்கும். அடுத்தது உயிர் எழுத்துல அதனுடைய குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்து இணை எழுத்தா இருக்கும். ஐக்கு ஈ, அவ்வுக்கு ஊ. அளபெடையில மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து என்ன வரும்? குறில் வரும். ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. மயங்கொலிகள். மயங்கொலி அப்படின்னா உச்சரிப்புல மட்டும் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் வந்து என்னதுங்க? மயங்கொலிகள்னு சொல்றோம். மயங்கொலி பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சிறிதளவு மட்டும்தான் வேறுபாடு இருக்கும். உச்சரிப்பு சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் மயங்கொலின்னு சொல்றோம். இந்த மயங்கொலிகள் மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 8 எழுத்துக்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 8 எழுத்து நா நா நா, லா ழா லா, ரா ரா. இது 8ம் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்றது நாவின் நுனி மேல்வாயுடைய அன்ன நடுப்பகுதி தொடும் பொழுதுதான் இந்த நா உருவாகுது. இந்த நாக்கு டன்னகரம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கண்டம், டன்னகரம். இந்த டா வரிசையில தான் இந்த இன்னுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா டா வரிசையில தான் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உருவாகும். இப்ப கண்டம், கண்டு, புரியுதுங்களா? இப்ப இதுவே 2 சொல்லினா இதை வந்து ரன்னகரம் சொல்லுவோம். மேல்வாய் அன்ன முன்பகுதி, நாவினுடைய நுனி வந்து மேல்வாயுடைய அன்ன முன்பகுதியை தொடும் பொழுது இந்த ரன்னகரம் உருவாகுது. இதுக்கு எடுத்துக்காட்டு மன்றம், நன்றி. மன்றம் ரா வரிசையில தான் இன்னுக்கு பக்கத்துல வரும். டா வரிசையில தான் இந்த இன்னுக்கு பக்கத்துல வரும். அடுத்து தன்னகரம், நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடும் பொழுது இந்த இந்து உருவாகும். இது தன்னகரம் சொல்றோம். அப்ப டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். அடுத்து லா லா லா, நாவினுடைய நுனி வந்து மேல் பற்களினுடைய அடியை தொடும் பொழுதுதான் நா உருவாகுது. இது வகர லகரம். அடுத்தது மேல் அன்ன நடுப்பகுதியை தொட்டா என்ன வருதுங்க? நகர லகரம் உருவாகுது. ழா அப்படின்றது சிறப்பு லகரம். இது வந்து மேல் நோக்கி நாக்கு வந்து என்னதுங்க? மேல் நோக்கி வளைந்து வருடும் பொழுதுதான் அந்த லா உருவாகுது. அடுத்து கடைசியா 2 எழுத்துக்கள் ரா ரா. மேல் அன்னத்தினுடைய முன்பகுதி உரசும் பொழுது ரா. இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்றோம். மேல் அன்னம் மைய பகுதி உரசும் பொழுது வல்லின ரகரம் உருவாகுது. புரியுதுங்களா? இப்ப மயங்கொலி எழுத்து எத்தனை எழுத்து எங்கெங்கிருந்து உருவாகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துன்றது 3 வகைப்படும். சுட்டெழுத்து எத்தனை வகைப்படும்? 3 எழுத்துப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் 8. ஓகேங்களா? இப்ப ஆ, இ, உ. ஏதாவது ஒரு பொருளை சுட்டி கூறுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த 3 எழுத்துல இந்த ஊ வந்து இப்ப பயன்பாட்டுல இல்லை. சுட்டெழுத்துக்களில் இப்பொழுது பயன்பாட்டில் இல்லாத எழுத்து எது அப்படின்னு கேட்டா இந்த ஊ. இப்ப ஊன்றது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கு இடையில் இருப்பதை சுட்டிக்காட்டி பயன்படுத்தப்பட்டது. ஊன்றது இப்ப ஆனா தூரத்துல இருக்கவங்கள சுட்டி காட்டுறதுக்கு ஆ பயன்படுத்துவோம். ஈனா
கிட்ட இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துவோம். ஊன்றது தொலைவில் இருக்கிறவங்களுக்கும் கிட்ட இருக்கிறவங்களுக்கும் இடைப்பட்டவர்களை குறிப்பிட தான் இந்த ஊ பயன்படுத்தணும். ஆனா இப்ப பயன்பாட்டுல இல்லை. அதுக்கான எடுத்துக்காட்டு உது உவன், உது உவன். அடுத்தது அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டுன்னு 4 வகை இருக்கு. சரி, இப்ப அகச்சுட்டுன்னு பாருங்களேன். இப்ப இத இவன், அவன், இது, அது. இப்ப அகச்சுட்டுனா இந்த வார்த்தையில சுட்டெழுத்தை மட்டும் நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தை பொருள் தராது. அகச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள்ல சுட்டெழுத்துக்கான எழுத்துக்களை மட்டும் நீக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பொருள் தராது. அப்படி பொருள் தராம இருந்தா அதுதான் அகச்சுட்டு. அதுவே புறச்சுட்டை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்களை சுட்டெழுத்துக்களை நீங்க நீக்கினாலும் அது பொருள் தரும். அவ்வானம், இப்ப நீக்கினாலும் வானம் வருது. இம்மலை, மலை வருது. நூல் வருது. ஸோ அப்ப இதெல்லாம் பொருள் தரதுனால இது புறச்சுட்டு. அடுத்தது அண்மை சுட்டுனா அருகில் உள்ளவர்கள். அருகில் உள்ளவர்களை ஈ தான் நம்ம சொல்ல போறோம். இப்ப அண்மை சுட்டுக்கான சுட்டெழுத்து எது? ஈ. எடுத்துக்காட்டு இவன், இவர், இவள். செய்மைன்னா தொலைவுன்னு அர்த்தம். தொலைவில் இருக்கிறவர்கள் குறிக்கும். அவன், அவள், அவர், அது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது இது கேட்டிருக்காங்க. சுட்டு திரிபு. இப்ப சுட்டெழுத்துலயே திரிபு அப்படின்னா திரிஞ்சு போயிடும். ஒரு எழுத்து வேறொரு எழுத்தா திரிஞ்சு போறதான் திரிபு அப்படின்னு சொல்றோம். இப்ப திரிந்து வருதல் அதற்கான எழுத்து. இப்ப அம்மரம். இப்ப அம்மரம்ன்றது எப்படி இருக்கு? அந்த மரம். இப்ப ஆன்ற எழுத்தே அந்தன்னு திரிஞ்சு போயிடுச்சு. இவ்வீடு, இந்த வீடு. இப்ப இதெல்லாம் திரிந்து போனதுனால இது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வினா எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்து 8, சுட்டெழுத்து 3, வினா எழுத்து. இப்ப எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குன்னா 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஸோ இப்ப 5 வினா எழுத்துக்கள்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இப்போ இந்த 5 வினா எழுத்துக்கள்னா நமக்கு வினா எழுத்து. இப்ப இதுல மொழி முதல்ல ஒரு சொல்லினுடைய முதல்ல எந்தெந்த எழுத்து வரும்னா ஏ, யா. மொழி இறுதியில ஆ, ஓ. மொழி முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரக்கூடியது ஏ. எங்கு, யாருக்கு. இது மொழி முதல். பேசலாமா, இதை பிரிச்சு பாருங்க. இம் கூட்டல் ஆ. அப்ப மொழி இறுதியில ஆ வருது. தெரியுமோ, மோவை பிரிச்சா இம் கூட்டல் ஓ. அப்ப இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது மொழி இறுதியில என்ன எழுத்து வரும்? வினா எழுத்து ஆ, ஓ. மொழி முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும்னா ஏ. ஏன், நீதானே அப்படின்ட்டு. அடுத்தது அகவினா, புறவினா. இப்ப நம்ம வந்து அகச்சுட்டு புறச்சுட்டுன்ற மாதிரியே தான். வினா எழுத்தை நீக்குனா பொருள் தரல அப்படின்னா அதுதான் அகவினா. பொருள் தந்தா அதுதான் புறவினா. அவனா, இதை நீக்கினா அவன். வருவானோ, வருவான். புரியுதுங்களா? ஸோ அப்போ அகவினா புறவினா பார்த்துட்டோம். இதோட எழுத்து முடியுது. அடுத்து சொல்லு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஷார்ட்கட்டாக இங்கிலீஷ் மேக்ஸ் நாங்கள் வந்து டெய்லி போட போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணும்னா ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்ல பொறுத்த வரைக்கும் இலக்கண அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுன்றது இலக்கண அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கிறோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்னா பெயரை குறிக்கும், வினை சொல்னா வினையை குறிக்கும், இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும். இடைச்சொல்னா என்னதுங்க? 2 சொல்லையும் சார்ந்து வரும். எடுத்துக்காட்டு மற்ற, ஐ. இது கேட்டிருந்தாங்க. உம்னா தந்தையும் தாயும், மற்றொருவர், ஐ. திருக்குறளை. இதெல்லாம் இடைச்சொல். உரிச்சொல்னா பெயர் சொல்லுடைய தன்மை இல்லைன்னா வினை சொல்லுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி கூறும். இப்ப நகரம்ன்றது சாதாரணமா இருக்கும். இதுவே மாநகரம் அப்படின்னா பெரிய நகரம். பெரிய நகரம். சிறந்தது, சால சிறந்தது. அப்ப அந்த வார்த்தைகளை பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ மிகுதிப்படுத்தி கூறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லுதான் உரிச்சொல். புரியுதுங்களா? அப்ப இலக்கண அடிப்படையில 4 வகையா பிரிக்கிறோம். பெயர், வினை, இடை, உரி. அடுத்தது பெயர் சொல் வந்து இப்ப பெயர் சொல் பார்த்துட்டோம். இந்த பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே தான் ஆகு பெயருக்கு பயன்படுத்துவோம்.
பொருளிடம் காலம் சினை குணம் தொழில். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஞாபகம் வைங்க. பொருளிடம் காலம் சினை குணம் தொழில். பொருளிடம் காலம் சினை குணம் தொழில். இப்ப பொருளை குறிக்குது அப்படின்னா மரம் செடி. இடம்னா ஒரு இடத்தை குறிக்கும். சென்னை பள்ளி. காலம்னா நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு. சினைனா உறுப்பு. கண் கை இலை காது மூக்கு இதெல்லாம். குணம்னா வட்டம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டம் சதுரம் செம்மை நன்மை. தொழில்னா படிக்கிறது படித்தல். தல்னு முடிஞ்சாவே அதுதான் தொழிற்பெயர். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. பொருளுக்கு காவியா புத்தகம் படித்தாள். இடம் காவியா பள்ளிக்கு சென்றாள். காவியா மாலையில் விளையாடினாள். காவியா தலை அசைத்தாள். காவியா இனிமையாக பேசுவாள். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இது எல்லாமே பெயர் சொல். பெயர் சொல் 6 வகைப்படும். இயல்பு வழக்கு பார்த்துட்டோம். அடுத்தது நாம் என்ன பார்க்க போறோம்? தகுதி வழக்கு. தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால கூறுறது தான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி. பிறரிடம் சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால கூறுறது. இப்ப கால் கழுவி வந்தான் அப்படின்னு நம்ம தகுதியான சொற்களா சொல்றோம். குழந்தை வெளியே போய்விட்டது. ஒன்றுக்கு போய் வந்தேன். இப்ப இது எல்லாமே பிறரிடம் சொல்லத்தகாத சொற்களை நம்ம எப்படி சொல்றோம்? தகுதியா டீசெண்டா சொல்லக்கூடியதுதான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றோம். இதுவே மங்களம்னா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களால கூறுறது. இப்ப செத்தார் அப்படின்னு சொல்லாம இயற்கை எய்தினார் அப்படின்னு நம்ம சொல்றோம் மங்களமா. ஓலைன்றது திருமுகம் சொல்றோம். கருப்பு ஆடு அப்படின்றது வெள்ளாடுன்னு சொல்றோம். விளக்கை அணை அப்படின்னு சொல்றதுக்கு விளக்கை குளிரவை. சுடுகாடு அப்படின்றது நன்காடு அப்படின்னு சொல்றோம். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களால சொல்றதுதான் என்னதுங்க? மங்களம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து குழுக்குறி. அதாவது ஒரு கூட்டத்துல எல்லாருக்கும் சொல்லாம ஒரு சில பேருக்கு மட்டும் குழு கொடுத்து புரியும்படி சொல்லக்கூடிய சொல்லுதான் குழுக்குறின்றோம். இப்ப பொன்னை பரி எனல்னா பொற்கொள்ளர். ஆடையை காரை எனல்னா யானைப்பாகர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குழுக்குறிக்கு எடுத்துக்காட்டு. பொன்னை பரி எனல்னா பொற்கொள்ளர். பொன்னுனா பொற்கொள்ளர். ஆடையை காரை எனல் யானைப்பாகர். அடுத்தது போலி. போலி போலின்றது 3 வகையா பிரிக்கிறோம். இது ஒரு சொல்லுடைய முதல்ல வரும், இடையில வரும், கடையில வரும். இயல்பா இருக்கும் எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்தை பயன்படுத்தினாலும் அதனுடைய பொருள் மாறாது. போலினாவே நம்ம என்ன சொன்னோம்? டூப்புன்னு சொன்னோம். ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொரு எழுத்தை நம்ம பயன்படுத்தினா கூட அதனுடைய பொருள் மாறாது. ஹீரோக்கு டூப்பு போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். இப்ப இது முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் ஒரு சொல்லுல முதல்ல போலி எழுத்து பயன்படுத்துறோம் அப்படின்னா அது முதற் போலி. இதுவே நடுவுல வந்தா இடைப்போலி, கடையில வந்தா கடைப்போலி. பசல் அப்படின்னா பைசல். மஞ்சு மைஞ்சு. மயல் மையல். அப்ப இந்த பா மா மா. அமைச்சி அமைச்சி. இங்க மை நடுவுல இடையில வந்திருக்கு. இளஞ்சினா இளைஞ்சி. அரையர் அரையர். இதே மாதிரி கடைப்போலி. இந்த போலில இருந்து ஒரு கொஸ்டின் கடைசியா வந்தது. எதுனா 5 5. அகம்னா அகன். நிலம்னா நிலன். முகம்னா முகன். பந்தல் பந்தர். சாம்பல் சாம்பர். இப்ப இந்த எடுத்துக்காட்டுகளை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே அதுல ஒரு கொஸ்டின் வந்துடும். இதுல முற்றுப்போலி. இது ஒரு வார்த்தையில முதல்ல வந்தா முதற் பொலி, இடையில வந்தா இடைப்பொலி, கடையில வந்தா கடைப்பொலி, முழுவதும் மாறி வருதுன்னா அதுதான் முற்றுப்பொலி. இப்ப இதுதான் 5. ஐக்கு பதில் ஆ, இந்துக்கு பதில் இஞ்சி, தூக்கு பதில் சூ, எல்லாமே மாறி இருக்கு. அப்ப இது முற்றுப்போலின்னு சொல்லிட்டோம். அடுத்தது இலக்கிய வகை சொற்கள். இதோட நம்ம கடைசியா முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூட்டி. அடுத்து ஒரே வீடியோ தான். இந்த 2 வீடியோக்கள்ல தமிழ் இலக்கணம் முழுவதும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோவை அப்படியே பாருங்க. இப்போ இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். இப்போ நம்ம சொல்லுன்றது என்னன்னு சொன்னோம்? மொழி, பதம், கிளவி. இது எல்லாமே இலக்கிய சொல்லுக்கான பொருள். இப்போ சொல் இயற் சொல், திரிசொல். அடுத்தது இலக்கிய வகை சொற்கள். ஏற்கனவே இலக்கண முறைப்படி சொல்லு 4 வகையா பிரிக்கப்படுது.
பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொன்னோம். அதே மாதிரி இலக்கிய முறைப்படி சொற்களை 4 வகையா பிரிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி பாருங்க. எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்த சொற்கள் தான் இயற் சொற்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இயற் சொற்கள் பொறுத்த வரைக்கும் பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். பெயர்ன்றது மண் பொன், வினைனா நடந்தான் வந்தான், அவனை அவனால், இடை இயற்சொல், மாநகர்னா உரி இயற்சொல். அப்ப இலக்கிய வகைப்படி சொற்களை 4 வகையா பிரிக்கிறோம். அதுல இயற்சொல் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையா பிரிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திரிசொல். வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன். இந்த சொற்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இதில் முக்கியமானது, இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவதாகவும் அமையும் சொற்கள். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமைந்த சொற்கள் என்ன சொற்கள்ங்க? திரிசொற்கள். இதுதான் திரிசொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வங்கூல்னா கடல், அழுவம், வங்கூல் அப்படின்னா காற்று, வங்கூல்னா நாங்க காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் சொன்னான், உருபயன் மிகுந்த பயன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமைந்த சொல் தான் திரிசொல். ஸோ இந்த சொற்கள் வந்து இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கும். வங்கூல்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் சொன்னான், உருபயன் மிகுந்த பயன். அடுத்தது இயற்சொல் வந்து 4 வகைப்படும்னு பார்த்தோம். இப்போ திரிசொல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. 2 வகைனா, முதல் வகை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், அடுத்தது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்றோம். இப்ப வங்கம், அம்பி, நாவாய் இது எல்லாமே கப்பல்ன்ற ஒரே ஒரு பொருளை தரும். அதுதான் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். ஒரே ஒரு பொருளை குறிக்கும். எது? வங்கம், அம்பி, நாவாய். இதை தான் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்படின்றோம். இப்ப இதழ், பூவின் இதழ், உதடு, கன்னிமை, பனையேடு, நாளிதழ் இது எல்லாமே. ஸோ அப்போ பல பொருள் குறித்த ஒரே ஒரு சொல். புரியுதுங்களா? அப்போ திரிசொல் வந்து 2 வகைப்படும். அடுத்தது திசை சொல். திசை சொல்னா சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இது எல்லாமே நம்ம தமிழ் சொல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது தமிழ் சொற்கள் கிடையாது. பிற மொழிகள்ல இருந்து கிடைக்கப்பட்ட சொற்கள். அதாவது சாவி, சன்னல், பண்டிகை, ரயில். ஸோ இந்த மாதிரி பிற மொழிகள்ல இருந்து கிடைக்கப்பட்ட சொற்களை தமிழ் சொற்களா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதை தான் திசை சொல்னு சொல்றோம். இந்த திசை சொல்ல வடமொழி சொற்கள் வந்து திசை சொல்ல ஏற்றுக்க மாட்டோம். புரியுதுங்களா? பிற மொழிகள்ல இருந்து வந்து தமிழ்ல வழங்கக்கூடிய சொல்ல தான் திசை சொல்னு சொல்றோம். இதுல வடமொழி தவிர பிற மொழிகள்ல இருந்து வரக்கூடிய சொற்களை தான் திசை சொல் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, கேணினா என்னது? கிணறு, பெற்றம்னா என்னது? பசு. இந்த சொற்கள் எல்லாம் திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கடைசியா வடசொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் வந்து தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இது எல்லாமே என்ன சொல்? வடமொழி சொல். அப்ப வடமொழியில இருந்து வரக்கூடிய சொல்லதான் வட சொல் அப்படின்றோம். இப்ப இந்த வட சொல்ல 2 வகையா பிரிக்கிறோம். கமலம், அலங்காரம் என்னும் வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை தற்சமம் அப்படின்னு சொல்றோம். இப்ப லக்ஷ்மி அப்படின்றத இலகுமி அப்படின்னு சொல்லி எழுதுறோம். விஷம் அப்படின்றத விடம்னு எழுதுறோம். ஸோ இப்போ வடமொழியை மாற்றி தமிழுக்கு ஏற்றவாறு தமிழ் எழுத்துல எழுதுறத தற்பவம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து தற்சமம் அப்படின்றோம்.
இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இயற் சொல்லுன்றது 4 வகையா பிரிக்கிறோம். பெயர் இயற்சொல், வினை, இடை, உயிர். அடுத்து திரிசொல் அப்படின்றது இலக்கியத்துல மட்டும்தான் பயன்படுத்துறோம். அடுத்து திசைச்சொல். இப்ப திரிசொல்ன்றது 2 வகைப்படும். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். அடுத்தது பல பொருள் குறித்த ஒரே ஒரு திரிசொல். அடுத்து திசைச்சொல் வந்து என்ன சொல்ற வடமொழி தவிர மீதி இருக்கக்கூடிய பிற மொழிகள்ல இருந்து வரக்கூடிய சொற்களை தான் திசைச்சொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வடசொல். வடமொழியில இருக்கக்கூடிய சொற்களை தமிழ் மொழியில பயன்படுத்துறதை தான் வடசொல் அப்படின்றோம். இது 2 வகையா பிரிக்கிறோம். முக்கியமானது தற்சமம், தற்பவம். இப்ப வடமொழி சொல்ல அப்படியே தமிழ் எழுதுறது தற்சமம், அதை மாற்றி எழுதுறது தற்பவம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இலக்கிய வகை சொற்களோட நம்ம இந்த வீடியோவை முடிக்க போறோம். அடுத்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இந்த 2 வீடியோவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், குறிப்பா டிஎன்டிஇடி பேப்பர் 1ஆ இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆ இருந்தாலும் சரி, இந்த 2 வீடியோவை பார்த்தாலே நம்ம 75% இலக்கண பகுதியை கவர் பண்ணதாயிடும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.